ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய 2 சைடு காம்பு பகுதியை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு சைடு கட் பண்ணி வச்சுட்டு நமக்கு இந்த கொத்தவரங்காய் எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா காயும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தவரங்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய தண்ணியிலிருந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் காயை. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வாயு தொல்லையெல்லாம் நீங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே நம்ம அந்த காயில் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பத்தாதனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.